இச்சபோட் சினிமாவில் எந்த விட ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக சபரியும் சரி விக்கல்ஸ் விக்ரமும் சரி கடுப்பானதை வந்து பார்க்க முடிஞ்சுது. என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி வந்து ஒரு ஸ்கிட் மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷா வந்து பயங்கரமாக வந்து விக்கல்ஸ் விக்ரமோட ஆக்டிங்கை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க, அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சபரியும் வந்து ஆல்ரெடி அவருக்கும் வந்து வெளியே கூத்துப்பட்டையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவரும் வந்து 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்டிங்க்கு வந்து இந்த மாதிரி இந்த தாங்க தியேட்டரில் போய் கற்றுக்கிட்டோம், இந்த மாதிரி கூத்துப்பட்டையில் போய் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நம்மளால் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து அதெல்லாம் எல்லாருக்கும் செட் ஆகாதுமா, அதெல்லாம் போகணுன்னு அவசியம்லாம் இல்லை, ஒரு சிலருக்கெல்லாம் நேச்சுரலாகவே வந்து ஆக்டிங் வந்து வந்துடும். இப்போ நான்லாம் வந்து அப்போ இருந்தே வந்து நேச்சுரலாக வந்து பண்ணிகிட்ருக்கேன், பண்ணி 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 தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் அது போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவங்க வந்து அது அவங்க இவர் சென்சிபிளாக பேசலை அப்படிங்கிறத வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அவர் ஸ்கிப் பண்ணி உங்கள் பாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. திரும்ப திரும்ப அவரோட பாயிண்ட் வந்து வச்சுட்டே இருந்தார். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலில் வந்து டியூஷன் போனால் தான் வந்து மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நான்லாம் டியூஷனே போனதில்லை, நான் ஸ்கூல்லே படித்து நானே வந்து நல்லா வந்து படித்து மார்க் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இதை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க யாருமே வந்து கண்டுக்கல. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சபரியும் விக்ரமும் வந்து பேசிக்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கார், கடுப்பாகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவர் வந்து அவர் மனசில் ஆள் மனசில் வந்து அவர் சூப்பராக நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு போல். ஸோ யார் சொன்னாலும் அதை வந்து அழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து திவாகர் பண்ணுறது வந்து செம ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு மனுஷன் இப்படியா இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட வந்து தோணுது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.